வணக்கம் டீச்சர்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானுமே ரொம்பவுமே நல்லா இருக்கேங்க. நம்மளோட சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு வர எல்லாருக்கும் ரொம்பவுமே நன்றிங்க. நம்மளோட சேனல்ல இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பேப்பர் 1 EVSல இன்னைக்கு நடந்த எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர்னு பார்த்தீங்கன்னா 16/10/2022 ஆஃப்டர்நூன் செஷன்ல நடந்த ஒரு கொஸ்டின் பேப்பரோட ஆன்சர் டிஸ்கஷன் தாங்க பார்க்க போறோம். ஸோ நம்மளோட சேனல்ல நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் ஆஸ் வெல் அஸ் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் வீடியோஸ் எல்லாமே போட்டிருக்கோம். நம்மளோட சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்மளோட பிளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்க. உங்களோட ரிவிஷன் பர்பஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ டெட் எக்ஸாமுக்கு இன்னுமே கம்மியான நாள் தான் இருக்குன்றதுனால தயவு செஞ்சு டைம் வேஸ்ட் பண்ணாமல் கிடைக்கிற டைம்லாம் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்க. உங்களால் ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் எல்லாத்தையும் படிக்க முடியலனாலும் இம்பார்ட்டன்ட் MCQஸ்லாம் நிறைய பேர் நிறைய வீடியோஸ் போட்டிருப்பாங்க. அது எல்லாத்தையுமே கொஞ்சம் செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ EVSல இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஃபைண்ட் அவுட் த ராங் பேர்னு கேட்குறாங்க. பொருந்தா இணையை தேர்ந்தெடுக்குவோம். இப்போ நம்மளுக்கு கீழே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒவ்வொரு தேசிய பூங்கா, அதாவது நேஷனல் பார்க்கோட நேம் கொடுத்துட்டு அங்கே இருக்கிற ஸ்பெஷல் அனிமல் என்ன அப்படின்ற ஒரு லிஸ்ட் தாங்க நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அதுல தவறானது எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுல தவறானது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரியார் நேஷனல் பார்க் கார், பெரியார் தேசிய பூங்கா காட்டெருதுன்னு கொடுத்துருக்காங்களே, இதுதான் நம்மளுக்கு தவறு. ஏன்னா பெரியார் நேஷனல் பார்க்ல வந்து எந்த அனிமல் ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா யானை மற்றும் டைகர், புலி, இந்த ரெண்டுத்துக்காக அமைக்கப்பட்டது தான் இந்த பெரியார் தேசிய பூங்கா. இங்க வந்து காட்டெருதுன்னு கொடுத்துக்கிறதுனால இது தவறு. அப்ப மீதி மூன்றும் சரி. இதையும் பார்த்து வச்சுக்கோங்க. கார்பெட் நேஷனல் பார்க் வந்து டைகர், கிர் நேஷனல் பார்க் வந்து லயன் குஜராத்ல இருக்கு, சுந்தர்பான்ஸ் நேஷனல் பார்க்ல வந்து பெங்கால் டைகர். ஸோ இது மட்டும் தவறு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு போலாம். ரெட் சாயில் ரிச் இன், செம்மண்ணில் அதிகமாக காணப்படும் வேதியியல் பண்புகள் என்னன்னா அயன் அண்ட் மேக்னீசியம், இரும்பு மாங்கனீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, அயன் அண்ட் மேக்னீசியம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. சூஸ் த கரெக்ட் ஆன்சர்ல நால்கோ கம்பெனி ஸ்டார்டட் இன், நால்கோ நிறுவனம் டேஷ் ஆண்டில் தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இந்த நால்கோக்கு அப்ரிவேஷன் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதுக்கான அப்ரிவேஷனும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நேஷனல் அலுமினியம் கம்பெனி லிமிடெட், நேஷனல் அலுமினியம் கம்பெனி லிமிடெட். இது எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்களா. எந்த ஆண்டுனா 1981, 7th January. ஓகேங்களா, 7th January 1981. எங்கன்னா இதோட ஹெட் ஆஃபீஸ் புவனேஸ்வர்ல இருக்கு, இந்தியா. ஓகேங்களா, ஹெட் ஆஃபீஸ் புவனேஸ்வர், இந்தியால இருக்கு. அடுத்த கொஸ்டின் பாருங்க. கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. எகிப்த் வாஸ் ரிச் பிகாஸ் த ஹோல் ட்ரேட் ஆஃப் இந்தியா வித் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் வாஸ் ஒன்லி த்ரூ எகிப்த். Ibn Battuta mentioned that Indian merchants showed brisk trade activities in foreign ports and the presence of Indian ships in the seas அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எகிப்த் செல்வம் கொழித்த நாடாகும், ஏனெனில் மேற்கத்திய நாடுகளான இந்தியாவின் வணிகம் முழுவதும் எகிப்தின் வழியாகவே நடைபெற்றது. வெளிநாட்டு துறைமுகங்களில் இந்திய வணிகர்களின் விறுவிறுப்பான வணிக நடவடிக்கைகள் குறித்தும் கடலில் காணப்பட்ட இந்திய கப்பல்கள் பற்றியும் இபன் பத்துதா கூறியுள்ளார். இபன் பத்துதா ரொம்பவுமே திரும்பி கேட்குற ஒரு கொஸ்டின். அவரோட புக்கை பற்றியும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது ரொம்பவுமே இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ங்க. இதுக்கு என்னன்னா காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம். யார் இஸ் த கரெக்ட் explanation of A அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நெக்ஸ்ட் மேட்ச் த ஃபாலோவிங் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. பொல்யூஷன் அண்டர் கண்ட்ரோல் சர்டிஃபிகேட், ஒன் டைம் டேக்ஸ் ஃபார் ஸ்மால் பிஸ்னஸ், பெடஸ்ட்ரியன், ஸ்வச்சா சேஃபர், பிரசிலியா டிக்ளரேஷன். இதுக்கெல்லாம் என்ன ஆன்சர் அப்படின்றத நம்ம மேட்ச் த ஃபாலோவிங்ல பார்த்துடலாங்களா. இதுக்கான ஆன்சர் என்னன்னு பாருங்க. ஏக்கு 3. மாசு கட்டுப்பாடு சான்றிதழ்னா 6 மாசத்துக்கு ஒரு தடவை நீங்க வாங்கணும். சரிங்களா, மாசு கட்டுப்பாட்டு சான்றிதழ் 6 மாதத்துக்கு ஒரு தடவை. அதாவது இப்பயே நம்மளுக்கு பொல்யூஷன் சர்டிஃபிகேட் வந்துட்டு இந்த காருக்கு, ராயல் என்ஃபீல்ட் புக்குக்கெல்லாம் இப்போ நம்மளுக்கு வாங்க சொல்லியிருக்காங்க. அது 6 monthsக்கு ஒன்ஸ் வந்து நீங்க ரெனவல் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் புதிய சிற்றுந்துகளுக்கான ஒரு முறை வரி அப்படின்றது என்னன்னா 15 வருடங்களுக்கு ஒரு முறை. பாதசாரி அப்படின்னா வரி கோட்டு பாதை. உங்களுக்கு தெரியும் இல்லையா, இப்ப இந்த சிக்னல் எல்லாம் கிராஸ் பண்ணும்போது நம்ம வாக் பண்ணிட்டு போறோம்னா அந்த ஜீப்ரா லைன்ல தான் கிராஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஸ்வச் சஃபேர் அப்படின்றது என்னன்னா சாலை பாதுகாப்பு குறித்த சித்திர புத்தகம். காமிக் புக், சாலை பாதுகாப்பு குறித்த சித்திர புத்தகம் தான் இந்த ஸ்வச் சஃபேர். பிரசிலியா பிரகடனம் அப்படின்றது என்னன்னு சொல்றாங்கன்னா பன்னாட்டு மாநாடு. சரிங்களா, பன்னாட்டு மாநாடு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஒரு 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு இதுல எது சரின்னு கேட்கறாங்க. The president can dissolve the Lok Sabha on the advice of the prime minister. The parliament is vested with the powers to impeach the president. The chief justice of India has the power to remove the president from power. The president cannot continue to hold office until his successor enters upon his office. குடியரசுத் தலைவர் பிரதமரின் பரிந்துரையின் பேரில் மக்களவையை கலைக்க முடியும். இது சரி. அரசியல் அமைப்பு மீறிய குற்றச்சாட்டின் அடிப்படையில் பாராளுமன்றம் குடியரசுத் தலைவரை பதவி நீக்க செய்யலாம். இதுவும் சரி.
இந்திய உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி இந்திய குடியரசுத் தலைவரை பதவியை நீக்கலாம். இது தவறு. அவருக்கு அந்த பவர் கிடையாது. இந்திய குடியரசுத் தலைவர் தனது பதவிக்காலம் முடிந்த பின்பு அவருக்கு பின் ஒருவர் பதவியேற்கும் வரை அப்பதவியில் தொடர முடியாது அப்படின்றது தவறு. பதவியேற்கும் வரை அவர் இருக்கலாம். சரிங்களா? அப்ப ஏவும் பியும் மட்டும்தான் சரி. ஓகேங்களா? ஏ பி ஆர் கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். Consider the following statement. Assertion and reason. Black soil is derived from basalts of Deccan Trap. இது சரி. Paddy and wheat are grown well in black soil. இது தவறு. கரிசல் மண் தக்கான பகுதியில் உள்ள பசால்ட் பாறைகளிலிருந்து உருவானது. சரி. நெல் மற்றும் கோதுமை கரைசல் மண்ணில் நன்கு வளரும். இது தவறு. காரணம் என்னன்னா நெல் இதுல விளையாதுன்னு சொல்றாங்க. அப்ப எந்த மாதிரியான இதுவெல்லாம் விளையும் பார்த்தீங்கன்னா காட்டன், பருத்தி, சுகர் கேன், கரும்பு, டொபாக்கோ, மில்லட்ஸ், வீட் இதெல்லாமே தான் பிளாக் சாயில்ல நல்லா வளரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதுல ஏ இஸ் கரெக்ட், ஆர் இஸ் ஃபால்ஸ். கூற்று சரி, காரணம் தவறு. அடுத்த கொஸ்டின் பாருங்க. Who will administer a place which has many lakhs of population? பல லட்சம் மக்கள் தொகையை கொண்ட பகுதிகளை நிர்வாகம் செய்பவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேயர். இப்போ சென்னையெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். சென்னைக்கு நம்மளுக்கு யார் இருக்காங்கன்னா மேயர் இருப்பாங்க இல்லைங்களா? அப்போ அந்த பல லட்சம் மக்களை கொண்ட பகுதிகளை நிர்வாகம் செய்பவர் யாருன்னா மேயர். அடுத்த அசர்ஷன் அண்ட் ரீசன் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. தமிழ்நாடு டஸ் நாட் ரிசீவ் மச் ரெயின்ஃபால் ஃப்ரம் சவுத் வெஸ்ட் மான்சூன். கரெக்ட். இப்போ நம்மளுக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வடகிழக்கு பருவமழை சொல்லுவாங்கல்ல, நார்த் ஈஸ்ட் மான்சூன். அதில் தான் தமிழ்நாட்டுக்கு நிறைய மழை கிடைக்கும். ஏன் கிடைக்காதுன்னு சொல்றாங்க. இட் இஸ் சிச்சுவேட்டட் இன் த ரெயின் ஷேடோ ஏரியா ஆஃப் வெஸ்டர்ன் காட்ஸ். இதுவும் சரி. அதாவது தமிழ்நாடு தென்மேற்கு பருவக்காற்று காலங்களில் அதிக மழையை பெறுவதில்லை. இதற்கு மேற்கு தொடர்ச்சி மலையின் மழை மறைவு பிரதேசத்தில் அமைந்துள்ளதுதான் முக்கிய காரணம். போத் ஏ அண்ட் டூ ஆர் ட்ரூ ஆர் எக்ஸ்பிளைன்ஸ் ஏ. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. Who headed the Calendar Reformation Committee at 1957? 1957 அமைக்கப்பட்ட தேசிய நாட்காட்டி குழுவின் தலைவர் யார்? தேசிய நாட்காட்டி குழுவின் தலைவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, மேக்நாத் சாஹா. சரிங்களா? மேக்நாத் சாஹா. அதாவது இந்த கமிட்டியை வச்சது யாருடைய பரிந்துரையில படி வச்சாங்கன்னா CSIR, அதாவது கவுன்சில் ஆஃப் சயின்டிபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச், இவங்களுடைய பரிந்துரையின் பேர்ல தான் இந்த தேசிய நாட்காட்டி குழு அமைக்கப்பட்டது. இது எப்போது அமைக்கப்பட்டதுன்றது அவங்க கொடுத்துட்டாங்க. இதன்படிதான் நம்மளுக்கு நேஷனல் காலண்டர்னு சொல்றோம்ல, நம்மளுடைய தேசிய கேலண்டர் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா சஹா கேலண்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அது ஃபைனலைஸ் பண்ணப்பட்டது. இந்த சக வருட நாட்காட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இல்லையா, அது 1957 இருந்து தான் நம்மளுடைய தேசிய கேலண்டரா கொண்டு வந்தாங்கன்னு சொல்றாங்க. அடுத்து பாருங்க. ஃபோயிலம் கண்டெக்ஸ் ஃபுட் இன் ஆல் டைரக்ஷன். ஜைலம் கண்டெக்ஸ். ஃபோயிலம் உணவை அனைத்து திசைகளிலும் கடத்துகிறது. அப்ப ஜைலத்துடைய வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வாட்டர் அண்ட் மினரல்ஸ் ஃப்ரம் ரூட் டு அப்பர் பார்ட்ஸ் ஆஃப் த பிளான்ட். வேரிலிருந்து தாவரத்தின் மேல் பாகத்திற்கு நீர் மற்றும் கனிமைகளை எடுத்து செல்கின்ற வேலையை ஜைலம் பண்ணுதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. Presence of which cells in phloem tissue? Angiosperms differ from gymnosperm. ஃப்ளோயத்தில் எந்த வகை செல்கள் காணப்படுவதால் ஆஞ்சியோஸ்போம்கள் ஜிம்னோஸ்போம்களில் இருந்து வேறுபடுகின்றன கேட்குறாங்க. எந்த வகை செல்லுன்னு பார்த்தீங்கன்னா கம்பானியன் செல், துணை செல்கள். சரிங்களா? கம்பானியன் செல், துணை செல்கள். அடுத்த கொஸ்டின் பாருங்க. காசட்டிவ் ஏஜென்ட்ஸ் ஆஃப் டிகா டிசீஸ் இன் கிரவுண்ட்நட். வேர்க்கடலை தாவரத்தில் இலை புள்ளி நோய்க்கான காரணி என்ன? வேர்க்கடலை அந்த தாவரத்துல புள்ளி புள்ளியா இலையில வரும். அதுக்கான முக்கிய காரணம் என்னன்னு கேக்குறாங்க. அதுக்கான முக்கியமான காரணம் என்னன்னு சொல்றாங்கன்னா அதுக்குள்ள இருக்க இந்த செர்கோஸ்போரா பெர்சனேட்டா இந்த ஒரு டிசீஸ்னாலதான் அது அந்த இலையில இந்த மாதிரி வருதுன்னு சொல்றாங்க. Which is the correct sequential order of alimentary canal? கொடுக்கப்பட்டவற்றில் எது உணவு பாதையின் பாகங்கள் சரியான வரிசை கிரகமாக உள்ளதுன்னு கேட்குறாங்க. நீங்க இதில் தமிழ்ல பார்த்துல ஆன்சர் ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். பாருங்க. வாய், அதுக்கப்புறம் பாருங்களா வாய்க்குழி நம்மளுக்கு இருக்கு, அப்புறம் கீழே தொண்டை, அப்புறம் உணவு குழல், அடுத்தது இரைப்பை, அடுத்து சிறுகுடல், அடுத்து பெருக்குடல், அடுத்து மழவாய். மவுத், பக்கல் கேவிட்டி, ஃபேர்னிக்ஸ், ஈசோஃபேகஸ், ஸ்டொமக், ஸ்மால் இன்டெஸ்டைன், லார்ஜ் இன்டெஸ்டைன், ஆனஸ். அடுத்து பாருங்க. பாலினேஷன் பை விண்ட் இஸ் நோன் அஸ். காற்று வழி மகரந்த சேர்க்கை என்பது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு பேர் என்னன்னு சொல்றாங்கன்னா அனிமோஃபோலி. அது ஹைட்ரோஃபோலினா வாட்டர் மூலியமா, தண்ணீர் மூலியமா நடக்கிறது தான் ஹைட்ரோஃபோலின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ரொம்பவுமே இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் சுரப்பிகள் அதன் இருப்பிடத்தினை சொல்லுக. அதாவது நம்மளுக்கு எந்தெந்த சுரப்பிகள் எந்தெந்த இடத்துல இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு கொஸ்டின் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் என்னன்றத பார்த்துலாங்களா?
ஆப்ஷன் சி தான் இதுக்கு ஆன்சரு. ஸோ நான் உங்களுக்கு மார்க் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். 2413. ஸோ 2413. தைராய்டு சுரப்பி எங்கே இருக்குன்னா கழுத்தில் இருக்குது. அதனால தான் தைராய்டு சுரப்பி வந்து கம்மியாக சுரந்தாலும் நம்ம கழுத்து வந்து வீங்கின மாதிரி இருக்கும் பாருங்க, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா. நெக்ஸ்ட் தைமஸ் சுரப்பி வந்து மார்புக்கூடு, இனப்பெருக்க உறுப்புகள் இடுப்பு குழி, ஃபீனியல் சுரப்பி வந்து மூளையின் அடிப்பகுதி சரிங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்க. டேஷ் ஆர்கன் இஸ் மெயின்லி அஃபெக்டட் பை COVID-19 பேஷண்ட்ஸ். COVID-19 பாதிக்கப்பட்ட நோயாளிகளுக்கு முதன்மையாக பாதிக்கும் உறுப்பு எதுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ எந்த உறுப்பு முதன்மையாக பாதிக்குதுன்னா லங்ஸ். அதனால தான் அவங்களால மூச்சு விடுறதுக்கு ரொம்பவுமே கஷ்டப்பட முடியுற மாதிரி ஆயிடுச்சு. நுரையீரல்கள், அதாவது COVID-19 பெரிதும் பாதிக்கப்பட்ட ஒரு உறுப்புனா லங்ஸ், நுரையீரல்கள். The strong bones which balance the entire weight of the body. உடலின் முழு இடையையும் தாங்குவதற்கேற்ற வலுவான எலும்பு எங்க இருக்குன்னா நம்மளோட இடுப்பு எலும்பு, பெல்விக் போன் சரிங்களா, பெல்விக் போன். அடுத்து பாருங்க, ஃபைண்ட் த கரெக்ட் ஆர்டர் ஆஃப் ஹைட்ராலஜிக்கல் சைக்கிள். நீர் சுழற்சியை சரியாக வரிசைப்படுத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்களா. சரியான வரிசை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவாப்ரேஷன், சப்ளிமேஷன், டிரான்ஸ்பிரேஷன், கண்டென்சேஷன், பர்சிபிடேஷன். ஆவியாதல், பதங்கமாதல், நீராவி போக்கு, குளிர்வித்தல், மழை பொழிவு. Which of the following present in between the right and left lobe of thyroid gland? Thyroid glands பத்தி நிறைய questions வருது, தயவு செஞ்சு அந்த இதுவை வந்து இம்பார்ட்டண்டா படிச்சு வச்சுக்கோங்க. தைராய்டு சுரப்பியின் வலது இடது கதுகப்பலுக்கு இடையே காணப்படுவது என்னன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தலாமா? இஸ்துமஸ் சரிங்களா, இஸ்துமஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின். The sun is the nearest star to the earth. The next nearest star is, அதாவது சூரியன் தான் வந்துட்டு பூமிக்கு அருகில் உள்ள நட்சத்திரம். அப்படி பூமிக்கு அருகில் உள்ள நட்சத்திரம் சூரியன். அதுக்கு அடுத்த நட்சத்திரம் எது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதுக்கு பேர் என்னன்னா ஆல்பா சென்ச்சுரி சரிங்களா, ஆல்பா சென்ச்சுரி. நெக்ஸ்ட் பாருங்க, ஃபைண்ட் த ஸ்போர்ட்ஸ் கனெக்டட் வித் ஏர். ரொம்ப ஈஸியான கொஸ்டின். காற்றோடு தொடர்புடைய விளையாட்டுகளை கண்டறிக்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதுல எதெல்லாம் காற்றோடு தொடர்புடையதுன்னா ஹேண்ட் கிளைடிங், கைட் சர்ஃபிங், செயிலிங். போலோ வந்து காற்றோடு தொடர்புடையது கிடையாது. தொங்கு கிளைடிங், அதாவது இப்போ தொங்கிட்டே போறோம்னா காற்றோட திசையில அது வேகமா போகும். பட்டமிடுதல், அது வந்து காற்றோட இதுல தான் பட்டம் பறக்குது. பாய்மர கப்பல் வந்துட்டு காற்றோட திசையில தான் நம்மளால பயணிக்க முடியும். ஆனா இந்த போலோ கேம் வந்துட்டு காற்று வந்து அதுக்கு அவசியம் கிடையாது. போலோ கேம்னா என்னன்னா இந்த குதிரையில உட்காந்துட்டு அந்த கேம் விளையாடுவாங்க இல்லையா, கல்ஃப் கேம் மாதிரி இருக்கும் அடிச்சு விளையாடுறது ஓகேங்களா. அது வந்து அடிச்சா மட்டும் தான் போகுமே தவிர அதுக்கு காற்றுடைய வேகம் தேவையில்லை. அப்போ 1, 2, 4 வந்து கரெக்ட் சரிங்களா, 3 மட்டும் கிடையாது. நெக்ஸ்ட், ஹிலம் இஸ் ரிலேட்டட் டு. ஹைலம் இதனுடன் தொடர்புடையது. எதனுடன் இது வந்து தொடர்புடையது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எதனுடையதுன்னா கிட்னிஸ், சிறுநீரகத்துடன் தொடர்புடையதுதான் இந்த ஹைலம் சரிங்களா. அடுத்து இந்த மாதிரி ஸ்பியர்ஸ், ட்ரோபோஸ்பியர், ஸ்ட்ராட்டோஸ்பியர் வச்சுலாம் நம்மளுக்கு இம்பார்ட்டன்டா நிறைய கொஸ்டின்ஸ் வருது. இதை நீங்க பார்த்து வச்சுக்கோங்க ஓகேங்களா. இதுல வந்து நம்மளுக்கு என்ன கேட்குறாங்கன்னா ராங் பேர் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ராங் பேர் எதுனா பியும் டி மட்டும்தான் நம்மளுக்கு ராங்கா கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. இப்போ ட்ரோபோஸ்பியர்னா க்ளோசஸ்ட் டு த எர்த், மீசோஸ்பியர்னா லோ ஆக்சிஜன் லெவல், ஸ்ட்ராட்டோஸ்பியர்னா அதுல ஓசோன் லேயர் இருக்கு, அயனோஸ்பியர்னா ரெஸ்பான்சிபிள் ஃபார் மேக்கிங் கிளவுட்ஸ். இது ரெண்டும் இன்டர்சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அடிவெளி மண்டலம் பூமிக்கு அருகில் உள்ளது, இடைவெளி மண்டலம் குறைந்த அளவு ஆக்சிஜன், மீதி ரெண்டும் தான் தவறா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, which of the following is an impure substance? பின்வருவனவற்றுள் எது தூய்மையற்ற பருப்பொருள் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. எது தூய்மையற்ற பருப்பொருள்னா இரும்பு துகள்கள் சல்பருடன் கலந்த கலவை, மிக்சர் ஆஃப் பவுடர்ட் அயன் ஃபில்லிங் அண்ட் சல்பர். இதுதான் impure substance சொல்றாங்க. நெக்ஸ்ட், கன்வெர்ட் 5π/2 ரேடியன் இன்டு டிகிரி. 5π/2 ரேடியனை டிகிரியாக மாற்றுக அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்களா. இதுக்கு வந்து என்ன பண்ணணும்னு சொல்றாங்கன்னா 5π/2 இதுதான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா. இதை வந்து டிகிரிக்கு மாற்றும் போது நம்ம என்ன பண்ணணும்னு சொல்றாங்கன்னா இன்டூ 180/π மல்டிப்ளை பண்ணணும்னு சொல்றாங்க டிகிரிக்கு சேஞ்ச் பண்ணும்போது. அப்ப என்ன ஆகும்னா இந்த பையும் கேன்சல் ஆயிடுமா. 1 2s are 2, இது என்னவாயிடும் 90 ஆயிடும் இல்லையா. அப்ப 5 × 90 என்ன ஆன்சரு 450 டிகிரி. அவ்வளவுதாங்க. நீங்க ரேடியனை டிகிரிக்கு மாத்தணும்னா இன்டூ 180/π போட்டீங்கன்னா ஆன்சர் ஓகே ஓகேங்களா. யுகாவா ஃபோர்ஸ் அரைஸ்டு பிட்வீன். யுகாவா விசை இவற்றிற்கு இடையில் ஏற்படுகிறது. எவற்றிற்கு இடையில் ஏற்படுகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா புரோட்டான் நியூட்ரான்.
புரோட்டான் நியூட்ரானுக்கு இடையில் ஏற்படுறது தான் இந்த யுகாவா விசை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. The relationship between Fahrenheit scale and Celsius scale is Fahrenheit அளவீட்டிற்கும் செல்சியஸ் அளவீட்டிற்கும் உள்ள தொடர்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. தொடர்பு என்னன்னா F-32/9 = C/5. இந்த மாதிரி ஃபார்முலா கொஸ்டின்ஸ்லாம் 1-2 வருது, கண்டிப்பா அதை படிச்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கான்ஸ்டுவன்ஸ் கண்டெய்ன்ஸ் இன் ப்ளீச்சிங் பவுடர், சலவை தூளில் உள்ள பகுதி பொருட்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்னென்னா கால்சியம், ஆக்சிஜன், குளோரின். சரிங்களா, கால்சியம், ஆக்சிஜன், குளோரின். லாஸ்ட் கொஸ்டின்ங்க. லிக்விட் சாலிட் கொலைட்ஸ் ஆர், திரவ திண்ம கூழ்ம கரைசல் கீழ்வன்றவற்றுள் ஒன்று அப்படின்னு கேட்குறாங்க. அது எதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஜெல்லி. சரிங்களா, அது திரவமாகவும் இருக்கும். இப்போ ஜெல்லி நீங்கள் சாப்பிட்ருப்பீங்களா, லைட்டாக வாட்டரி கன்சிஸ்டன்சிலையும் இருக்கும், அதேமாதிரி சாலிடாகவும் இருக்கும். அப்படியே கொட்டினா அப்படியே நிற்கும் கொஞ்ச நேரம், அப்போ அதுக்கு ஜெல்லி. அதுதான் வந்துட்டு திரவ திண்ம கூழ்ம கரைசல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ டீச்சர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். இந்த வீடியோ ரிலேட்டடாக ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தால் என்னோட கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரிவிக்கலாம். அண்ட் மேலும் ஏதாவது உங்களுக்கு சஜஷன் இருந்தாலும் என்னோட கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. நம்மளோட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக நம்மளோட சேனல் கூட சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்துக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.